ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துருது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 31வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 30 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பிளேயர் அசோசியேஷனோட ஸ்ட்ராட்டஜி ரூம்ல நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவோட பவர் ஒரு எஸ் ரேங்க் பிளேயர் அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த சைலண்ட் கிரவுண்ட் டஞ்சனோட என்ட்ரன்ஸை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய் அவனோட சர்ச் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்த்தா பாக்குற இடம் ஃபுல்லா மான்ஸ்டரா இருந்திருக்கும். அதுலயும் மாதிரி இருக்க மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்டேயே வெடிச்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஏன்டா என்ன இப்படி படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தா அங்க நிறையவே மாதிரியான மான்ஸ்டரை அண்டெத் ஸ்கெலிட்டன் சமன் பண்ணிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக் எல்லாம் அவனோட ஷீல்ட போட்டு தடுத்துட்டு இனிமே இது என்னோட டர்ன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பிளேயர் டவுன்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்ததை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நிறையவே ஆரோ மிஷினை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த அட்டாக் எல்லாம் ஈஸியாவே தடுத்துட்டு கடைசி 3 நாளா நான் இதே ட்ரைனிங்கை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் ஆர்டிஃபேக்ட்ல இருந்து எடுப்பேன்ல, அந்த மாதிரி இருக்க ஒரு சில ஸ்கில்லோட ஆட்ரிபியூட்டை என்னால க்ரோ பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப ட்ரைனிங் பண்றதுனால அந்த ஸ்கில்லும் வளரும். இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிற மெத்தட் பாசிவ் ஸ்கில்லுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. என்னோட ஃபுல் சார்ஜிங் மாதிரியான ஆக்டிவ் ஸ்கில்லுக்கு இந்த ட்ரைனிங் மெத்தட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நான் வேற ட்ரைனிங் மெத்தட் தான் கண்டுபிடிக்கணும். இங்க இருக்க நிறைய பிளேயர்ஸுக்கு அவங்களோட வீக்னஸ் எது ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு பர்ஃபெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அப்படியே அவங்களோட ஸ்கில்லை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அது ஏதோ ஒரு லக்குனால தெரிஞ்சிருக்குமோ தவிர அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை பத்தி முழுசா தெரியாது. சரி என்ன இருந்தாலும் அந்த பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நானும் ஒண்ணுதான். ஆனா என்கிட்ட இருக்க டிஃபரன்ஸ் 30 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எனக்கு எல்லா ஸ்கில்ஸை பத்தியும் தெரியும் அப்படின்னு ஒரு ஈவிலான ஸ்மைல போடுறான். அப்ப அந்த அண்டெத் ஸ்கெலிட்டனும் நம்ம ஹீரோ சாவாமக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த மாதிரியான மான்ஸ்டரை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்புது. ஏதோ ஒரு சில ஈலாம் இல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும். இந்த லட்சம் ஈயுமே ஒரு வெடிகுண்டு. நம்ம ஹீரோவும் என்னால இந்த எல்லா பிளாஸ்ட்ல இருந்தும் அந்த டிஃபென்ஸ் ஸ்வாட் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணியே சர்வே ஆக முடியும். ஆனா நான் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது என்னால முன்னாடி மூவ் ஆக முடியாது. அதனால நான் இப்ப வேற ஒண்ணு பண்ண போறேனே அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த மொத்த ஈயும் பட்டு பட்டுன்னு வெடிக்குது. அதெல்லாம் வெடிச்சு முடிஞ்சோட்டி ஒரு மயான அமைதியோட புகை பறக்குது. நம்ம ஹீரோவும் அந்த புகையில இருந்து ஒரு லைட் மாதிரி வெளியே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். அப்போ அந்த 2 ஸ்கெலிட்டனும் இவன் எப்படா வெளியே வந்தான் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணாதானே சாட்டிஸ்பிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறான். எப்படா இந்த பேரியரை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இவ்வளவு ஸ்பீடா மூவ் பண்றானா, அதுக்கு காரணம் ஃபுல் சார்ஜிங் ஸ்கில்லோட இந்த ஸ்கில்ல கம்பைன் பண்ணிட்டான். அப்ப அங்க இருக்க ஸ்கெலிட்டனும் இன்ஃபர்னோ அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணுது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது இன்ஃபர்னோவா, இது ரொம்பவே லேட் அப்படின்ட்டு அவனோட நாக் பாஸ்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையும் பீஸ் பீஸா மாத்திட்டான். அப்ப அங்க கீழே ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஆர்மர் போட்டுட்டு நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்து ஷாக் ஆகுது. இந்த கதை போக போக ஏதோ சோலோ லெவலிங் நருட்டோ எல்லாத்தையும் கலந்த மாதிரி போகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த ஸ்கெலிட்டன்லாம் அழிஞ்சிட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு ஸ்டோன் டிராப் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னது பர்பிள் மேஜிக் ஸ்டோனா, இதை பார்க்கும்போது கொஞ்சம் ரேரா தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹை கிரேட்ல இருக்க மேஜிக் ஸ்டோன் ஒன்னு வித்தோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 100 பில்லியன் போகும். அப்புறம் இந்த மாதிரி கஷ்டமான டஞ்சனுக்கு வரும்போது தான் நமக்கு அதிகமான ரிவார்டு கிடைக்குது. அப்புறம் செல்லா குட்டி, நான் உன்னை இந்த டஞ்சன் முடிச்சிட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டோனை கீழே வச்சுட்டு நான் இப்போ இந்த டஞ்சன்ல இருக்க ட்ராப்ல மாட்ட விரும்பல அப்படின்ட்டு அவனோட சர்ச் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபைனல் பாஸ் எங்கடா, அப்புறம் இங்க தானே அந்த மான்ஸ்டர் இருக்கணும், அது எங்கடா போனுச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது அந்த மான்ஸ்டர் என்னோட பின்னாடி இருக்கா, இல்ல இது ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் ரியாக்ட் பண்றதுக்கு கூட டைம் இல்ல, இது என்ன மாதிரியான அட்டாக்டா, இது எப்படா நான் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக்லயே இந்த டிசிஷன் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாம அங்க கீழே இருந்த தரையை அட்டாக் பண்ணிருச்சு. அந்த தரை மொத்தமும் சல்லி சல்லியா உடஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த மான்ஸ்டர் எந்த ஒரு காரணமும் இல்லாம அந்த தரையை உடைச்சிருக்காது. ஏன்னா இந்த மான்ஸ்டரை பார்க்கும் போதே நிறைய பீப்புள்ஸை கொன்னா மாதிரி ஒரு ஈவில் ஆரா இதுகிட்ட தெரியுது.
அப்புறம் இதுதானே அந்த டெத் நைட் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டெத் நைட்டும் ஜம்பை போட்டு நம்ம ஹீரோவுக்கு மேல இருந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் இது எப்படா இவ்வளவு உயரமா ஜம்ப் பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த சென்டர் ஆஃப் டஞ்சன்ல ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் சொன்னான் என் சிஸ்டர் செத்தது ஒரு மான்ஸ்டர் கூட நேருக்கு நேரா சண்டை போட்டு அப்படின்னு. அவனோட சிஸ்டரை கொன்னது கண்டிப்பா இந்த டெத் நைட்டா தான் இருக்கும். இதுதான் இந்த டஞ்சனோட மிடில் பாஸ் டெத் நைட். அப்புறம் இந்த டெத் நைட்டை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டும் வானத்திலேயே சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டெத் நைட்டோட அட்டாக் ஒவ்வொன்றையும் தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு என்னடா இது ஒவ்வொரு அட்டாக்கும் என் அட்டாக்கோட 10 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த டெத் நைட்டோட இந்த பர்டிகுலர் அட்டாக் மட்டும் ரொம்பவே ஹெவியா இருக்கு. என்னால இதை தடுக்க முடியுமா? ஏன்னா இந்த அன்டெத் மான்ஸ்டருக்கெல்லாம் பேரு வர்றது எப்படின்னா ஒரு நைட் பிறந்து அவனோட கடமை எல்லாத்தையும் முடிக்காம இறந்தான் அப்படின்னா அவனோட உடம்புக்குள்ள இந்த டெத் நைட்டோட சோல் வரும். அப்புறம் இந்த டெத் நைட்டோட மெயின் ஆக்டிவ் ஸ்கில் என்னன்னா ஸ்வாம்ப் ஆஃப் சைலன்ஸ். இந்த அட்டாக்கை டெத் நைட் பண்ணும்போது அவங்களோட ஆப்பனண்ட் இந்த அட்டாக் ரேஞ்சுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்க சைலன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்டால அஃபெக்ட் ஆகுவாங்க. அப்புறம் இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் தான் ரொம்பவே மோசமான எஃபெக்ட் அப்படின்னு அந்த அசோசியேஷன்ல சொன்னாங்க. அப்புறம் நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அன்டெத் மான்ஸ்டர் அதோட சைலன்ஸ் எஃபெக்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த சைலண்ட் கிரவுண்டோட டிஃபிகல்ட்டி லெவல் குறைஞ்சது 120 இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது அந்த அசோசியேஷன் சொன்ன டிஃபிகல்ட்டி லெவலோட 4 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த அசோசியேஷன் இந்த டஞ்சன்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டெத் நைட்டோட ஸ்வாம்ப் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க. ஆனா இந்த டெத் நைட்டோட மறைக்கப்பட்ட உண்மையான பவர் யாருக்குமே தெரியாது. அதுவும் என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் இறக்குற வரைக்கும் இந்த சோல் ஆஃப் டெத் நைட் இதோட டிஃபிகல்ட்டி லெவல் இல்ல டேஞ்சர் லெவல். இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு ப்ராப்பரான எஸ் ரேங்க் பிளேயர்ஸ் தான் வேணும். ஏன்னா இந்த சைலண்ட் கிரவுண்ட்ல இருக்க இந்த டெத் நைட் அதோட ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணி ஒரு சோல் டெத் நைட்டா மாறி இருக்கு. இது ரொம்பவே ஆபத்து அப்படின்ட்டு இல்ல என்னால முடியல. இந்த டெத் நைட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் உண்மையிலேயே எஸ் ரேங்க்கு மேலதான் இருக்க மாட்டேங்குது. அந்த டெத் நைட்டும் நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருச்சு. பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த தரையில பயங்கர ஃபாஸ்டா போய் அடிச்சுட்டு வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிட்டு இல்ல நான் இப்ப உண்மையிலேயே ஆபத்துல இருக்கேன். இந்த டைம் நான் உண்மையிலேயே இந்த டெத் நைட் கையில சாக தான் போறேனா? இல்ல ஒரு நிமிஷம் நான் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? போயும் இந்த டெத் நைட்டோட கையிலயா நான் சாகணும்? நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் செத்து தான் பொழைப்பேன். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல அப்படின்னு எந்திரிச்சிட்டு நான் இந்த லைஃபுக்கு ரெகரேஷன் நோட்டி என்னோட பழைய ஹாபிட்ஸ் 1-2 மாத்திக்கிட்டு நடக்குது. சரி இருந்துட்டு போட்டோம். நான் இப்போ கொஞ்சம் ஆபத்துல தான் இருக்கேன். ஆனா இந்த டைம்ல நான் எப்படி என்னையே சந்தேகப்படலாம்? இந்த மாதிரியே நான் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட பழைய லைஃப்ல இருந்து இப்ப எதுவுமே மாறாது. அதனால ஹே டெத் நைட் நீ ஏன் உன்னோட அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நான் இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படிங்கிறான். அந்த டெத் நைட்டும் என்னடா சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை டெரரா பாக்குது. அப்புறம் கைஸ் இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு போயிருங்க. அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.